நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நாம் இந்த தைப்பட்டத்தில் விதைச்ச விதைகளெல்லாம் எப்படி முளைச்சி வந்திருக்கு, நல்லா வளர்ந்த விதைகளை எப்படி தொட்டி பெரிய தொட்டிக்கு மாற்றி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம பாருங்கள், முள்ளங்கி ரொம்ப நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. 3 தொட்டியில் முள்ளங்கி வச்சுருக்கோம். எல்லாமே நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. இப்படி பாருங்கள். அப்புறம் பக்கத்துலேயே பச்சை கலர் லாங் பீன்ஸ் போட்டிருக்கோம். இந்த பச்சை கலர் லாங் பீன்ஸுக்கு அந்த இலை வந்துருச்சு, சாதாரண இலை வந்துருச்சு. அதோட வளையவும் ஆரம்பிக்குது. அதனால் இப்போ பாருங்கள், இந்த குச்சி நடுறேன். இந்த குச்சி நட்டுட்டு கயிறு கட்டி அதை பந்தலுக்கு மேலே ஏற்றலாம். இங்கே பந்தல் மேலே இருக்குது பாருங்கள், இந்த பந்தலில் ஏற்றி விட்டுறலாம். அதே மாதிரி இங்கே பக்கத்திலே பாருங்கள், இந்த இங்கேயும் 2 செடி இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், இங்கே இது ஒரு செடி, இது ஒரு செடி. இந்த 2 செடியும் ரெட் கலர் லாங் பீன்ஸு. இதுவும் 2ம் பெருசாக வளர்ந்துருச்சு, அப்படியே ஸ்டெம் வளையுது. அதனால் இதுக்கும் ஒரு குச்சி நட்டு விட்டுறலாம். இந்த குச்சி நட்டு விட்டு கயிறு கட்டி விட்டுறலாம். தக்காளி எல்லாம் பறித்து நட்டாச்சுங்க. ஒரு 15 தொட்டியில் நட்டிருந்தோம். இந்த 12க்கு 12 க்ரோ பேக்கில் ஒவ்வொரு க்ரோ பேக்லேயும் 2 நட்டுருக்கேன் இப்போதைக்கு. பாருங்கள், இதெல்லாம் நல்லா வளர்ந்து 2மே நல்லா வளர்ந்து வர்றதில் விட்டுறலாம் அப்படியே. ஆனால் ஒன்று தான் நல்லா வளருது அப்படின்னா அதிலேருந்து மற்றதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த 15 தொட்டி நட்டதில் பார்த்திங்கன்னா ராத்திரியில் பெருச்சாலிங்க, குரங்கு தொல்லை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ பெருச்சாலி ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இந்த தொட்டியில் பாருங்கள், நட்டதெல்லாம் எப்படி பிடுங்கி போட்டு போயிருக்கு பாருங்கள் பெருச்சாலி. இது மாதிரி தக்காளி மட்டும் இல்லை, இந்த சேப்பங்கிழங்கு, கோவக்காய் எல்லாத்தையுமே பிடுங்கி போட்டுட்டு போயிடுச்சுங்க. இங்கே பார்த்திங்கன்னாக்க இது பாவக்காய் கன்று. இங்கே பாருங்கள், இப்போ தான் விதை முளைக்க போட்ட இடத்துலேருந்து பறித்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பேட்சில் ஒரு 5 விதை போட்டேன், அது முளைக்கலை. அப்புறம் செகண்ட் பேட்சில் ஒரு 6 விதை போட்டதில் 1 தாங்க முளைச்சிருக்கு. இப்போ இதை இந்த க்ரோ பேக்கில் நட்டுடலாம். இந்த க்ரோ பேக்கில் வச்சாச்சு பாருங்கள். அப்படியே வளையுது. இதுக்கும் குச்சி நட்டு விட்டுருவோம். தண்ணி நல்லா ஈரமாக தான் இருக்குது. இப்போ தான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். தண்ணி ஊற்றிடலாம், போதும். அடுத்து இங்கே பாருங்கள், வெள்ளரிக்காய் செடி. இதில் நிறைய விதை போட்டேன், ஒரு 10 விதைக்கு மேலே போட்டேன் இந்த தொட்டியில். வர்றது வரட்டும் அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா ஒரு செடி நல்லா முளைச்சிருக்கு. அந்த ஒரு செடி இப்படி வந்திருக்கு. இன்னொரு சின்ன செடி இங்கே இருக்குது பாருங்கள். மற்ற செடியெல்லாம் இந்த ட்ரெயின் பூச்சி முளைக்க விடலைங்க. அப்படியே அதை நான் எந்த இடத்துல விதையை போட்டனோ அந்த இடத்துலையே ஓட்டை போட்டு உள்ளே போய் அதெல்லாம் பீஸாக கட் பண்ணி போட்டுருச்சு. இப்போ இந்த வெள்ளரிக்காய் செடியும் கொடி விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த வெள்ளரிக்காய் செடிக்கும் நாம் ஒரு குச்சி நட்டுக்குவோம். இங்கே பாருங்கள், இங்கே இந்த குச்சியை நட்டு இந்த வெள்ளரிக்காய் செடியும் இங்கே ஏற்றி விட்ருவோம். பக்கத்துலேயே நெட்டு இருக்குது, சைடு நெட்டு. இதுக்கு போகிற மாதிரி இங்கே இந்த குச்சியை நட்டு வெள்ளரிக்காய் செடியையும் இதை ஏற்றி விட்டுறலாம். இங்கே புதினா வச்சு ரொம்ப நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. முதல்ல ஒரு தடவை நிறையா பறிச்சிட்டோம். இந்த பறித்ததுக்கப்புறமும் இப்போ 2வது தடவையாக நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. இது பாருங்கள், பெருச்சாலி பிடுங்கி போட்டுட்டு போன சேப்பங்கிழங்கு செடி. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது சேப்பங்கிழங்கு செடி. இதுதான் இலையை பாருங்கள், பக்கத்தில் எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி போட்டுட்டு போயிருக்கு. அதனால் இப்போ இதுக்கு நான் நிறையா அந்த ஓமவல்லி இலையை பறித்து போட்டு வச்சுருக்கேன். மேலே போட்டு மூடி வச்சு, இந்த பாருங்கள், இதையும் போட்டு இப்படி மூடி வச்சுருக்கேன். இந்த ஸ்மெல்லுக்கு பறிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இதை பாருங்கள்,
இது வந்து கோவக்காய் செடி. இந்த பாருங்கள், இந்த தண்டு. இது இப்போ தான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மாடி தோட்டம் சச்சுக்கிட்ட இருந்து வாங்கினோம். வாங்கி வச்சு இவ்வளோ தூரங்க, இந்த குச்சியில் பாருங்கள் கயிறு கட்டியிருக்கோம். இதுக்கு மேலே இவ்வளோ தூரம் செடி வளர்ந்துருச்சு. அந்த செடியையும் இந்த பெருச்சாளி வந்து பிடுங்கி போட்டுருச்சுங்க. அதுக்கப்புறமா அது ஸ்டெம்மு நல்லா இருக்கிறதுனால இங்கே பாருங்கள் துளிர் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இதையும் பெருச்சாளி பறிக்கக்கூடாதுன்னு இப்படி ஓமவல்லி இலையை போட்டு மூடி வைக்கிறேன். நாளைக்கு வந்து பார்த்தா தான் தெரியும் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஒரு இலையை போட்டு இந்த செடியையும் இப்படி மூடி வச்சுருவோம். இப்படி மூடி வச்சுருக்கேங்க. இது வந்து வெள்ளை பூசணி செடிங்க. இந்த இடத்துல தான் ஆடிப்பட்டத்துக்கு சொரக்காய் போட்டு எடுத்தோம். இப்போ சொரக்காய் செடியெல்லாம் எடுத்தாச்சு, காஞ்சி போச்சு. அதுக்காக இந்த வெள்ளை பூசணி செடியை நட்டு வச்சுருக்கோம். அடுத்து இங்கே பாருங்கள், இந்த சீசனுக்கு தைப்பட்டத்துக்கு இந்த 2 சாமந்தி பூ செடியையும் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் இருந்த தொட்டியில் இப்போ மாற்றி வச்சுருக்கோம். இது 2ம் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. போட்டதில் இன்னும் நட வேண்டிய கன்றுகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து இலவம்பாடி முள்ளு கத்திரிக்காய் கன்று இவ்வளோ வந்துருச்சு. இதுக்கு இன்னும் 10-15 நாள் ஆகணும். அடுத்து வந்துட்டு இது பாருங்கள், காந்தாரி மிளகாய் செடி. இது பசலைக்கீரை செடி. பக்கத்துலேயே ஒரு தக்காளி கன்று இருக்குது. இங்கே இது பார்த்திங்கன்னா வாடாமல்லி கன்று. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து பறித்து நடணும். குரங்கு கடிச்சு போட்டுட்டு போன 5 சிகப்பு சோளம் செடியில் ஒரு செடி மறுபடியும் துளிர்த்து வளர்ந்து வருது பாருங்கள். நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த செடியில் பாருங்கள் ஒரு ஆள் உட்காந்துருக்காரு. இவரை தெரியுதா பாருங்கள் உங்களுக்கு? இவரை என்ன செய்யலாம் சொல்லுங்கள்? நான் வந்து இப்போ இவரை பிடிச்சி சாகடிக்க தான் போகிறேன். இப்போ தான் நாங்கள் அவரைக்காய் செடிக்கு வேப்பெண்ணெய் கரைசல் தெளிச்சிட்டு இங்கே வந்து பார்த்தா இவர் உட்காந்துருக்காரு. கரைசல் இல்லை, அதனால் இவரை பிடிச்சி செய்ய வேண்டியது தான். தைப்பட்டத்துக்கு முதல்ல நட்ட வெண்டைக்காய் செடிகள் எல்லாமே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், ஒரு அறுவடை கூட முடிச்சிட்டோம். எல்லா செடியிலையுமே காய்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த செடியிலையும் காய் இருக்குது, இந்த செடியிலையும் காய் இருக்குது. தைப்பட்டத்துக்கு முதல்ல காய்ச்சது வெண்டைக்காய் தான். ஏன்னா கொஞ்சம் முன்னாடியே நாங்கள் வந்துட்டு மார்கழி ஒரு 10-15 தேதிக்கெல்லாமே நட்டுட்டேன் நான். அதனால் அது வந்து இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னாக்கா தைப்பட்டத்துக்கு நம்ம இன்னும் மண் கலவை, முதல்ல மண்கலவை தயார் பண்ணது எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு தொட்டி. இப்போ ஒரு 12 தொட்டியில் மண்கலவை தயார் பண்ணி போட்டு வச்சுருக்கோம். இதையெல்லாம் நம்ம இப்போ கன்று நட வேண்டிய கன்றுகளுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். ஒரு நாட்டு ரோஸு பதியன் போட்டது நல்லா வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இங்கே பக்கத்துலேயே நூல்கோல் செடி பாருங்கள். நூல்கோல் செடி நிறைய விதை போட்டிருக்கேன். இதுக்கும் நிறையா கம்பளி பூச்சி வருதுன்னு வீட்டில் கீழே வச்சுருக்கிறேன். விதை போட்டு நல்லா செடிங்கள் வந்திருக்கு. ஒரு செடியை எடுத்துகிட்டு வந்து சாம்பிளுக்கு இங்கே நட்டு வச்சுருக்கேன் தைப்பட்டத்துக்கு. இதையும் பாருங்கள். இன்றைக்கி அவ்வளவுதாங்க. இந்த குச்சி நட்டதுக்கெல்லாம் கயிறை கட்டி விட்டுட்டு கீழே கிளம்ப வேண்டியதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.